ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசு புதிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. தமிழக அரசாங்கம் பார்த்திங்கனாக்கா ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. தாலுக்கா வாரியாக ஒரு 2140 வேக்கன்சி ஃபில் பண்ணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்கள் பேரூராட்சியிலே உங்களுக்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு டிப்ளமோ ஐடி டிகிரி படித்தவர்களுக்கு ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தகவல் தான் கொடுத்துருக்காங்க. இதற்கான அரசாணை கொடுத்துருக்காங்க. அந்த அரசாணை என்னத்தை பார்க்கலாம் வாங்க. இது பார்த்திங்கனாக்கா இதை அரசாணை பார்த்திங்கனாக்கா பிப்ரவரி மாதம் 21 தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிப்ரவரி 21 தான் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் அரசாணை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்ம கையில் கிடச்சது பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி தான் கிடச்சிருக்கு. இது பார்த்திங்கனாக்கா மினிமல் அட்மிஷன் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் கேட்டிருக்காங்க. முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா வேக்கன்சி ஃபில் பண்ண நியூ போஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்திங்கனாக்கா எங்கெங்கன்னா நியூ பஞ்சாயத்து யூனியன் பார்த்திங்கனாக்கா பஞ்சாயத்து யூனியனில் பார்த்திங்கனாக்கா புதிதாக போஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 490 பஞ்சாயத்து யூனியனில் பார்த்திங்கனாக்கா 2140 வேக்கன்சி எடுக்க போகிறாங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பஞ்சாயத்து யூனியன் 490 பஞ்சாயத்து யூனியன் வரைக்கும் இருக்குது தமிழ்நாட்டில். அந்த பஞ்சாயத்து யூனியன் பார்த்திங்கனாக்கா எப்படி ஸ்ப்ளிட்டப் பண்ணியிருக்காங்க, ஸ்பெஷல் கிரேடு, செக்ஷன் கிரேடு, கிரேடு 1 கிரேட் 2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த வருமானத்தை பேஸ் பண்ணியும் அந்த பஞ்சாயத்து யூனியனை பிரிக்கிறாங்க. இதில் பார்த்திங்கனாக்கா காஞ்சிபுரத்தில் எவ்வளோ வேக்கன்சி, அதாவது காஞ்சிபுரத்தில் சேன்ஷன்டு வேக்கன்சி என்ன, இப்போ எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க, கிரேட் 2 வயசு பஞ்சாயத்து யூனியனில் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 490 வேக்கன்சி, 490 பஞ்சாயத்தில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றத டவுன் பஞ்சாயத்தில் இருக்குன்றத கொடுத்துருக்காங்க, கிளியராக கொடுத்துருக்காங்க. இது வாட்டர் அண்டு பஞ்சாயத்து யூனியனில் வந்திருக்க ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தகவல் தான். இதில் பார்த்திங்கனாக்கா அரசு ஆணை தான் கொடுத்துருக்காங்க. அரசாணையில் பார்த்திங்கனாக்கா இந்த 4வது பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியும் என்னென்ன கிரேடில் வந்திருக்குன்னு பார்த்திங்கனாக்கா டைரக்ட் ஆஃப் டவுன் பஞ்சாயத்து அண்ட் ஆல்சோ சீட் த ஸ்டாஃப் கொடுத்துருக்காங்க. லிமிடெட் ஸ்டாஃப் ஒன்லி தான் இருக்காங்க. அதனால் நாம் ஃபில் பண்ணணும், நியூ போஸ்ட் க்ரியேட் பண்ணி ஃபில் பண்ணணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கனாக்கா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 1 பார்த்திங்கனாக்கா 40 போஸ்ட் ஆல்ரெடி இருக்குது, 7 போஸ்ட் வேக்கண்ட்டாக இருக்குது. ஆஃபீஸர் கிரேட் 2 கேட்டிருக்காங்க. ப்ரீ ரிசர்வ்டு கிளாரிஃபிகேஷன் 187 போஸ்ட்டில் 163 போஸ்ட்டு 24 வேக்கன்சி இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்தந்த வேக்கன்சிலாம் ஆல்ரெடி இருக்குது. இவங்களாம் பஞ்சாயத்து யூனியனில் ஒர்க் பண்ணின்னு இருக்காங்க. இவங்களுக்கு புதுசாக அடிஷ்னலாக பார்த்திங்கனாக்கா ஒரு 2140 வேக்கன்சி க்ரியேட் பண்ணி கொடுக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ வேக்கன்சி அந்தந்த பஞ்சாயத்து யூனியனில் இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்களாம் ரிட்டையர்ட் ஆகிட்டுக்கு அப்புறம் இவ்வளோ வேக்கண்ட் இருக்குது. கரண்ட் வேக்கன்சி பார்த்திங்கனாக்கா இவ்வளோ வேக்கண்ட் இருக்குது. கூடுதலான பணியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுதான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேக்கன்சின்றத கீழே பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கனாக்கா மொத்தம் 1820 வேக்கன்சி கிட்ட ஒர்க் பண்ணின்னு இருக்காங்க இப்போ ஸ்டாஃபாக. வேக்கண்ட் 1820 இருக்குது. கூடுதலாக ஒரு 179 வேக்கன்சி எடுத்து 2140 வேக்கன்சி கிட்ட ஒரு வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. 2023 பார்த்திங்கனாக்கா இதற்கான நோட்டிஃபிகேஷன் விடப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னும் வரைக்கும் ரிலீஸ் பண்ணலை. இப்போ அதுக்கான அரசாணை கொடுத்துட்டாங்க. புது வேக்கன்சி ஃபில் பண்ணுங்கன்ற மாதிரி. ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விங்கில் எவ்வளோ வேக்கன்சி வரணும், பப்ளிக் ஹெல்த் விங்கில் எவ்வளோ வேக்கன்சி வரணுன்றத டிபார்ட்மெண்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு தேவையில்லாத இன்ஃபர்மேஷனு. நெக்ஸ்ட் பார்த்திங்கனாக்கா அந்த 2140 வேக்கன்சி பார்த்திங்கனாக்கா எப்படி ஸ்ப்ளிட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்கன்றத பேஸ்டான 6th பாயிண்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். Based on the norm, the Director of Town Panchayat proposed to create 2,400 அதாவது 2140 நியூ போஸ்ட் சச்ச 178 கிளர்க்கு போஸ்ட்டும், 36 பில் கலெக்டர் போஸ்ட்டும், 424 டைப்பிஸ்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போஸ்ட்டும், 299 ரெக்கார்ட் கிளர்க்கு போஸ்ட்டும், 143 ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டும், 51 சானிட்டரி ஆஃபீஸர் போஸ்ட்டும், 144 சானிட்டரி சூப்பர்வைசர் போஸ்ட்டும், 31 அசிஸ்டன்ட் இன்ஜினியரு, 42 ஜூனியர் இன்ஜினியரு, 76 ஓவர்சி போஸ்ட்டு, 76 ஒர்க் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு, 215 ஜூனியர் இன்ஜினியரிங் போஸ்ட்டு சொல்லிட்டு பல்வேறு விதமான கொடுத்துருக்காங்க. டவுன் பஞ்சாயத்தில் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 2140 வேக்கன்சி கிட்ட புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபவுண்ட் ஏ நியூ வேக்கன்சி ஆன் டவுன் பஞ்சாயத்துன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த நியூ வேக்கன்சி 2140 வேக்கன்சி பார்த்திங்கனாக்கா அந்தந்த பஞ்சாயத்து யூனியனில் வரப்போகுது. இந்த தகவல் தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் தமிழக அரசாங்கம் புதுசாக கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன், அரசாணை கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கான அறிவிப்பு கூடிய விரைவில் வரப்போகுது.
இதற்கான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் போஸ்ட் எடுக்கிறாங்க. இது வந்து டிப்ளமோ, ஐடிஐ, இன்ஜினியரிங் படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். அண்டு நான் இன்ஜினியரிங் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10th 12th டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். மினிமம் குவாலிஃபிகேஷன் 8th பாஸ் ஆனாலே அப்ளை பண்ணலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கான சேலரி பேக்கேஜ் என்னன்றது எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் ஆகுது எல்லாமே கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஹெட் கிளர்க்குக்கு 20,600 75,500 ரூபா வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 19,900 ரூபா, 71,900 பில் கலெக்டருக்கு என்ன, வேக்கன்சிக்கு அவங்கவுங்க போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லெவல் 8 லெவல் 2 15,900 ரூபா கொடுத்துருக்காங்க பாருங்க. ரெக்கார்ட் கிளர்க்குக்கு 15,900 58,000. ரெக்கார்ட் கிளர்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10th குவாலிஃபிகேஷன் முடிச்சிருந்தாலே போதும். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு அதே குவாலிஃபிகேஷன் தான், 10th 12th ஐடிஐ முடிச்சவங்க இதற்கு அப்ளை பண்ணலான்ற மாதிரி தமிழக அரசாங்கம் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு ஏற்ற சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணி காட்டியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ செலவாகும் இந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் 2,140 வேகன்சி எடுத்துக்கிங்கன்னா இவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் இவ்வளோ அமௌண்ட்டு நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு 1,01,217 ரூபா செலவு, அதாவது 1,02,277 கோடி வந்து செலவாகுது சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்களான பஞ்சாயத்து யூனியனில் வாட்டர் சப்ளை, ஃபில்டரு, க்ளீன் ஒர்க்கர், வாட்ச்மேனு அண்டு மீட்டர் ரீடர், வாட்டர் சப்ளை மெயின்டெனன்ஸு, ஸ்ட்ரீட் லைட் ஹெல்ப்பரு இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணின்னு இருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் ஒரு 8,000 போஸ்ட்டுக்கிட்ட அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆல் பஞ்சாயத்து யூனியன்லையும். இவங்க வந்து ரிட்டையர் ஆகிட்டாங்கன்னா இவங்களும் எடுக்கக்கூடாது. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கான்ட்ராக்ட் பீரியடில் தான் எடுக்க போகிறோம், நெக்ஸ்ட்டு ஒப்பந்த அடிப்படையில் தான் எடுக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்வீப்பரு, ஸ்ட்ரீட் லைட் ஹெல்ப்பரு, வாட்டர் டேங்கர் தண்ணி ஏற்றுபவர், குடிநீர் ஏற்றும் தொட்டியில் இவங்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணுறவங்களோட இதாக கடைசி. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு வந்து போஸ்டிங் எடுக்க மாட்டாங்களாம். அவங்கள டைரெக்டாக வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு போஸ்ட்டு அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்களோட முடிஞ்சிடுச்சு. புதுசாக வாட்டர் சப்ளை பண்ணுறவங்க, மீட்டர் ரீடிங் எடுக்கிறவங்க, அதுக்கப்புறம் துப்புரவு பணியாளர்கள், ஸ்ட்ரீட் லைட் மாட்டுறவங்க இவங்கெல்லாம் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மொத்தம் 8,000 போஸ்ட் வந்து அந்த எடுத்துகிட்டு இந்த 2,140 போஸ்ட் வந்து சீனியர் கிரேடில் இந்த லெவலில். இது எதற்காக 2,140 போஸ்ட் எடுத்துகிட்டு வராங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா மத்திய மாநில அரசாங்கம் கொண்டு வரும் திட்டங்கள் வந்து மக்களிடம் கரெக்டாக போய் சேருவதில்லைன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதனால் இந்த குற்றச்சாட்டை தீர்வு காணுறதுக்காக அரசாங்கம் கொண்டு வரும் திட்டங்களை படித்த வேலையற்ற இளைஞர்களுக்கு இதை கொடுத்து அந்த திட்டத்தை போய் செயல்படுத்தணுன்றதுக்காக தமிழக அரசாங்கம் இந்த முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த 2,140 வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா படித்தவர்களுக்கு தான் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. 10th 12th டிகிரி படித்தவங்க தான். இந்த வாட்டர் மேனு, மீட்டர் ரீடரு, ஸ்வீப்பரு இவங்களாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒப்பந்த அடிப்படையில் தான் எடுக்க போகிறோம். மீதமுள்ள 7,60 இவங்களாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒப்பந்த அடிப்படையில் ஒரு 1,160 வேக்கண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா நாட் ஃபில் த அப்போ வில் த அவுட் சோர்ஸ் மூலமாக தான் முடிக்க போகிறோம். ஆர்டர் வந்து அவுட் சோர்ஸ் மூலமாக தான் கொடுக்க போகிறோன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கனாக்கா 2,140 வேக்கன்சி வரப்போகுதுன்ற மாதிரி தமிழக அரசாங்கம் ஒரு அரசாணை கொடுத்துட்டாங்க இன்றைக்கி. இந்த அரசாணை வந்து கூடிய விரைவில் பப்ளிஷ் பண்ணணுன்ற மாதிரி தமிழக அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்துருக்காங்க. பஞ்சாயத்து யூனியன் டவுன் பஞ்சாயத்துக்கிட்ட இந்த நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. இது கிளியராக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. டவுன் பஞ்சாயத்தில் வரவிருக்க ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தகவல் தான் இது. வந்து அரசாணையை தமிழக அரசாங்கம் பஞ்சாயத்து யூனியனில் 490 பஞ்சாயத்து யூனியனுக்கும் கொடுத்துட்டாங்க. இந்த கிரேட் லெவலில் பேஸ் பண்ணி உங்களுக்கு பஞ்சாயத்து யூனியனில் இந்த ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த போஸ்ட்டுக்கான டீட்டெயிலு, எவ்வளோ சப் டோட்டலு எவ்வளோன்றத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இது பார்த்துங்க, தெரிஞ்சுங்க. இது என்ன ஜென்ரலாக தான் கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷனு, ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். மேலும் தகவலுக்கு கமெண்ட்டில் கேளுங்க, டெஃபினட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டைரக்டர் ஆஃப் டவுன் பஞ்சாயத் அண்ட் டேக் த நெசசரி ஆக்ஷன் ஃபில் த new vacant post of the newly created post as per the guidelines, கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் பிரகாரம் ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆல் பஞ்சாயத்து யூனியனுக்கும் இது கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி தான் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரி மாதம் 23 இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். கூடிய விரைவில் வரவிருக்கும் ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பு தகவல் தான் இது. 490 பஞ்சாயத்து யூனியனில் ஒரு 2,140 வேக்கன்சி கிட்ட தமிழக அரசாங்கம் எடுக்க போகுது. அந்த தகவல் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.